இன்றைக்கி ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பழனி அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தார். கஸ்டமர் நம்ம முன்னாடி உள்ளே கொடுக்குறப்ப எப்படி இருந்தது, இதை எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நமது சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புது சேஸ் போட்டு கஸ்டமர் ஃப்யூச்சரில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜிடெக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5001 கேபினெட்டில் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரிப்பன் வயர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பேசிக் ட்ரிபிளுக்கு மட்டும் ரிப்பன் வயர் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சில்வர் வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற போர்ட்ஸும் சரி, நம்ம எந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவை வந்து முன்கூட்டியே நம்ம நல்லா பிளான் பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு கேபிள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் இல்லை புதுமையாக பண்ணணும்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்க போகிறது இப்போ பார்த்திங்கன்னா லைக் பவரில் 24024 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பக் கன்வெர்ட்டர் வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஆடியோ. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி மாடலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டரும் லைட்டிங்காக ஒரு பக் கன்வெர்ட்டரும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேஎம்எஸ்னோட பிரிட்ஜ்டு மோனோ போர்டு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து IRF 250 யூஸ் பண்ணியிருக்கேன். மோனோ போர்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். வயரிங்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயரிங்க்கு நீட்டாக ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். லைட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட நேம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. லைட்டிங் இதில் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே டோட்டலாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் 2 வியூ மீட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வியூ மீட்டர் ஆன் பண்ணுறதுக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆக்ஸு பின்னாடி வந்து யூஎஸ்பி மாடல் ஆன் பண்ணுறக்கும் நம்ம தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். பகாரியா யூஎஸ்பி போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MSV ஆடியோ போர்டு 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 10-35 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணிட்டு 63 வோல்ட்டில் 10,000 AF 2 கெப்பாசிட்டி வந்து இதில் ஆட் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக் பண்ணி நம்ம கொரியர் ஆகுதுங்க. இந்த ஆம்பிளிஃபையர் இதே மாதிரி உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் சேஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டோங்க. அவங்க கொடுத்த சேஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம புது சேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு ஆடியோ இருக்கும். இந்த சரௌண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஆடியோ ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்பி மாடலில் பக்காவாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற யூஎஸ்பி மாடலில் அந்த சாங்கில் வந்து சரௌண்டிங் இருந்தால் மட்டும் பக்காவாக வேலை செய்யும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம அதை வந்து ப்ராலஜிக் வந்து வேலை செய்யாதுங்க. ஸ்டாப் மோடில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆடியோ வந்து நல்ல ஒரு சரௌண்டிங் வந்து சிஸ்டம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஸ் வந்து பக்காவாக வேலை செய்யும். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் யாருக்கும் வந்து நான் கொரியர் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரியர் நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி கஸ்டமர் பண்ணுறாங்க. நம்ம கொரியர் ஆஃபீஸில் நம்ம அனுப்பும்போது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா லாரி பார்சலில் ஃபுல்லாக ஏற்றுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளும் வந்து நம்ம அனுப்புகிறோம், நம்மளும் சேஃப்டியாக அனுப்புகிறோம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு யதார்த்தமாக நடந்துருது. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் சங்கடம், நம்மளுக்கும் சங்கடம். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நேரில் வந்து ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். நானும் இங்கே ஆடியோ ப்ளே பண்ணி காமிச்சிருவேன். கஸ்டமர் எந்த இஷ்யூ இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த ஆம்பிளிஃபையரில் இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டோட்டலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே கஸ்டமருக்கு வந்து திருப்பி அனுப்ப போகிறோங்க. லேசரில் வந்து 3 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆடியோ போர்ட்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே டோட்டலாக வந்து கஸ்டமருக்கு திருப்பி அனுப்ப போகிறோம். இப்போ என்னோடய பொண்ணு வந்து செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறாங்களாமா. டோட்டலாக வந்து கவர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு என்னோடய பொண்ணு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே டீட்டெயிலாக வெளியில் போகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக பேக் பண்ணி MSS மேட்டூர் சர்வீஸில் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும், புதுமையாக பண்ணணும்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.